அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழுதல் இனிது நான் முழக்கந்திரு. என்னென்னு சொல்லி சொன்னால், கனடாவுக்கு பலர் வாரீங்கள். வந்துட்டு ஆ வந்தோன்னே போதும், அதை அதே வந்து பெரிய விஷயம்னு நினைக்கிறீர்கள். அது இல்லை. நான் நினைப்பேன் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு கனடாவில் வந்து நிரந்தர வதிவுடைமை கோரி ஒரு குடியுரிமை பெற ஆள்ற அந்த விஷயம் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இங்கே வாரது வந்து 20% முயற்சி தான் இங்கே வாரது. மிச்ச 80% முயற்சி வந்து நீங்கள் வந்து ஒரு நிரந்தர வதிவுடைமை பெறுவதற்கான அந்த முயற்சியில் வெற்றி பெறுறது தான் மிச்ச 80%. அப்பன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து கனேடிய அரசு வந்து பெரிய சிக்கல்களை கொடுக்குது. முந்தி ஊரில் நாங்கள் போர் நடந்து கொண்டிருக்கீங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு அங்கே உயிராபத்து இருக்குது என்று சொல்லி சொல்கிறத வந்து இலகுவாக நிரூபிக்கக்கூடியதாக, சட்டபூர்வமாக நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அது செய்ய முடியாது. அப்போ அதால் வந்து பலருடைய அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அகதி கோரிக்கையை ஏற்கினம் இல்லை. நீங்கள் அங்கே போய் இலங்கையில் வேறு பாகங்களில் கூடி நீங்கள் உயிராபத்து இல்லாமல் வாழலாம் என்று சொல்லி நிராகரிக்கணும். இன்னும் ஒன்றையும் சொல்ல கொள்ள விரும்புகிறேன் மக்களே. இதில் வந்து கனேடிய அரசு வந்து நிறப்பாகுபாடு தமிழினத்தை வந்து ஒரு வெளிப்படையாக நீங்கள் கனடாக்கு விஷயங்களை வந்து கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறீங்க, பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிச்சிருக்கிறீங்களா அப்படி இப்படி சொல்லி கொண்டாலும் கனேடிய இப்போ இருக்கக்கூடிய லிபரல், அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் கட்சியும் முன்னால் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியும் தமிழர்களை, அதாவது இந்த அகதி கோரிக்கை ஏற்கப்படாத தமிழர்களை துரத்தி பிடிச்சி அனுப்பி ஊருக்கு போன வரலாறு தான் இருக்கிறது. அதனால் வந்து தமிழர்கள் வந்து ஒரு வேண்டப்படாத குடிகளாக தான் இங்கே இருக்கிறோம். நாங்கள் சும்மா சொல்லி கொண்டாலும் வெளிப்படையாக கனடிய அரசு அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்லி கொண்டாலும், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உக்ரைனில் இருந்து அகதிகளை விமானத்தை அனுப்பி எடுக்கிறார்கள். அதேமாதிரி சிரியாவிலிருந்து எடுத்தார்கள், ஆப்கானிஸ்தானில் இருந்து எடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5000 கனேடிய டாலர்களை கொடுத்தார்கள். அவர்கள் இந்த மண்ணில் வந்து ஒரு செட்டில் பண்ண மட்டும், அதாவது நிலையாக ஒரு நிலை எடுக்க மட்டும் கொடுத்தார்கள். ஆனால் தமிழர்களுக்கு ஒருவருக்கு 600 ரூபா கொடுக்கறதுக்கே வந்து இந்த அரசு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு அடல்ட் என்று சொல்லப்படுகிற, அதாவது ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து ஒரு 600 ரூபாயும், பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் காசும் அப்படித்தான் கொடுக்குற நிலையில் இருந்தது. ஆனால் வந்து இவர்களுக்கு இப்படி கொடுக்கிறார்கள். எங்களுடைய இங்கே அகதி கோரி நிராகரிக்கப்பட்டவர்களை வந்து துரத்தி பிடிச்சி ஊருக்கு அனுப்பி, இந்த சன்சி கப்பலில் ஓட்டி வந்தவரை கூடி அங்கே அனுப்பி ராஜபக்தே பிரதர்ஸ் வந்து அவரை வந்து ஒரு விபத்து மாதிரி கொண்ட சம்பவங்களும் வந்து இருக்கிறது. அதனால் வந்து அன்பு மக்களே, இப்போ வேற்றின மக்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி வெறியினம்னு சொல்லி சொன்னால், ஈரானில் இருந்து வெறியினம், அல்பேனியா அப்படியான இடங்கள்ல இருந்து எல்லாம் வெறியினம் என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால், தாங்கள் ஓரின சேர்க்கையாளர்கள், அதாவது கே, லெஸ்பியன், எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படியான அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லினோம். அங்கே வந்து தாங்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் என்று சொல்லி சொன்னால், அது ஆணுடன் சேர்றது, பெண்ணுடன் சேர்ற அப்படியான சேர்க்கைகள் உள்ளாக்கள், அது பிடிபட்டா வந்து தங்களுக்கு உயிராபத்து முடியும். கனடாவில் வந்து நீங்கள் வந்து ஆணும் திருமணம் பண்ணுறதும் பெண்ணும் திருமணம் பண்ணுறதையும் வந்து சட்டபூர்வமாக ஏற்றிருக்கு. அதனால் வந்து நாங்கள் இங்கே வாரம்னு சொல்லி பதியினோம். அப்படி பதிஞ்சிட்டு அவைகளுக்கு இங்கே கிளப்புகள் அது எல்லாம் இருக்குது. அப்போ வரும்போதே வந்து அந்த கிளப்புகளுக்கு நாங்கள் போகிறோம் அப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்லி அவைகள் வந்து தங்களுடைய அந்த கனேடிய நிரந்தர வதிவுடைமையை பெற்ற பிறகு நாங்கள் இப்போ அப்படி இல்லை, நாங்கள் வேறு மாறிட்டோம், திருமணம் செய்ய போகிறோம், அப்படி எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். இது வந்து நான் ஒரு ஊடகவியலான உங்களுக்கு மக்களே, நான் கேட்கிறது அறிகிறது எல்லாத்தையும் வந்து என்னுடைய தமிழ் சமூகம் இதை அறிந்திருக்கணும். செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இதை வாழ்தல் இனிது. நான் வந்து ஒரு கனேடிய சட்டங்களையும் மதிக்கிறேன். கனேடியன் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம், கனேடிய குடிமக்களுக்கான அரசியல் சாசனத்தை நான் மதிக்கிறேன்.
ஆனால் இங்கே எப்படி மக்கள் எல்லாம் வரியினம் போயினம் வரியினம்ன்றதை வந்து நான் ஒரு தொழில் என்னுடைய ஊடகவியலாளன்ன்றது என்னுடைய தொழில் எல்லா பக்கத்தாலேயும் எனக்கு கேட்குறேன் பார்க்குறேன் இதுகள் இந்த விஷயத்தை உங்களோட பாய்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான்.